திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. முந்தைய அதிகாரங்களில் இல்லறத்தின் கட்டமைப்பு மற்றும் பிள்ளைகளின் சிறப்பை பார்த்தோம். இந்த அன்புடைமை அதிகாரம் அந்த இல்லறத்தின் ஆன்மாவாக திகழ்கிறது. சனாதன தர்மத்தில் பூததயை, அதாவது எல்லா உயிர்களிடத்தும் கருணை மற்றும் பிரேமை என்பது இறைவனை அடைவதற்கான எளிய மற்றும் மிக உன்னதமான வழியாக கருவப்படுகிறது. திருக்குறள் பாடல் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். விளக்கம்: அன்பிற்கும் மற்றவர்கள் அறியாமல் மூடி வைக்கும் கதவோ அல்லது தாழ்பாளோ உண்டோ? அன்புக்குரியவர்களின் துன்பத்தைக் கண்டவுடனேயே உள்ளத்திலிருக்கும் அன்பானது கண்ணீராக வெளிப்பட்டு உள்ளே இருப்பதை உரக்க சொல்லிவிடும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 5 ஸ்லோகம் 24. யத் சைவ திருஸ்யதே லோகே தயாபூதேஷு நிர்மலா ததேவ தர்மம் ஜானீஹி சர்வபூத ஹிதே ரதஹ. விளக்கம்: எந்த ஒரு தூய அன்பு அல்லது கருணை, அதாவது தயா, எல்லா உயிர்களிடத்தும் காட்டப்படுகிறதோ அதுவே உண்மையான தர்மம். அந்த அன்பை மறைக்க முடியாது. அது பிறர் துன்பம் கண்டு உருகும் செயல்கள் மூலம் வெளிப்பட்டே தீரும். சனாதன தர்மத்தில் அன்பு என்பது ஹிருதய விஸ்தாரம், அதாவது இதயத்தின் விரிவு என்று அழைக்கப்படுகிறது. பாகவத புராணத்தின் கருத்து பகவான் கண்ணன் கூறுகிறார்: யாரொருவர் துன்பப்படும் உயிரைக் கண்டு கண்ணீர் சிந்துகிறாரோ அவரே என்னை உண்மையாக அறிந்தவர். வள்ளுவர் கூறும் ஆர்வலர் புன்கணீர் என்பது பிறர் துன்பம் கண்டு உருகும் அந்த தெய்வீக பண்பையே, கருணை, குறிக்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் அன்பை ஒரு கட்டுப்படுத்த முடியாத சக்தியாக சித்தரிக்கிறார். 1. அடைக்கும் தாழ் இல்லை. அன்பு என்பது ஆத்மாவின் குணம். ஆத்மாவை கட்டிப்போட முடியாதது போல உண்மையான அன்பையும் எந்த தந்திரத்தாலும் மறைக்க முடியாது. 2. புன்கணீர் பூசல் தரும். பூசல் என்றால் வெளிப்பட்டு ஆரவாரம் செய்தல். ஒரு பக்தன் இறைவனிடமோ அல்லது ஒரு மனிதன் தன் அன்புக்குரியவர்களிடமோ கொள்ளும் அன்பின் உச்சநிலை அஸ்ரு, அதாவது ஆனந்த கண்ணீர் அல்லது துக்க கண்ணீர். சனாதன தர்மத்தில் பக்தி மார்க்கத்தில் கண்ணீர் என்பது தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. 3. ஆர்வலர். இங்கு ஆர்வலர் என்பது அன்பினால் கட்டுப்பட்டவர். சனாதன தர்மம் அன்பே சிவம் என்று கூறுவது போல அன்பினால் கசிந்து உருகுபவனே உண்மையான ஆன்மீகவாதி என்பதை வள்ளுவர் நிலைநாட்டுகிறார். வள்ளுவர் இல்லறத்தை ஒரு வறண்ட கடமையாக பார்க்காமல் அதை ஈரம் நிறைந்த அன்பின் ஊற்றாக பார்க்கிறார். இந்த அன்பே அடுத்தடுத்த குறள்களில் ஒருவனை முக்திக்கு அழைத்து செல்லும் என்பதை விளக்கப் போகிறார். இக்குறள் ஒரு மனிதன் தன் இருப்பை, உடல் மற்றும் உயிர் யாருக்காக வைத்திருக்கிறான் என்பதை வைத்து அவனது பண்பை வரையறுக்கிறது. திருக்குறள் பாடல் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம்: அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருள்களும் தமக்கே சொந்தம் என்று கருதுவர். ஆனால் அன்பு உடையவர்கள் தம்மிடமுள்ள பொருள்கள் மட்டுமன்றி தம்முடைய உடம்பு, எலும்பு கூட பிறர்க்கு சொந்தம் என்று கருதி வாழ்வர். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 342. யத் சைவ தர்மம் மனசா ஸ்மிருதேன தஸ்ய தேஹஸ்ய தியாகேன லோகஹிதம் பவேத் ததேவ மம பாக்யம் ஹி பரபிரம்ம ஹித்யாத்மனஹ. விளக்கம்: உலக நலனுக்காக தன் உடலையே, எலும்பையே தியாகம் செய்த ததீசி முனிவரின் வரலாறு இக்குறளுக்கு சிறந்த சான்றாகும். என் உடலால் மற்றவர்களுக்கு நன்மை விளையுமென்றால் இந்த உடலை தியாகம் செய்வதே எனக்கு பேரின்பம் என்பதே சனாதன தர்மத்தின் உச்சக்கட்ட அன்பின் வழிபாடு. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 238. தர்மம் சனை சஞ்சினுயான் வல்மீகமிவ புத்சிகஹ பரலோக்ய சகாயார்த்தம் சர்வபூதான்யபீடயன். விளக்கம்: அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் தராமல் பிறர் நலனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிப்பதே தர்மம்.
எவன் ஒருவன் தான் என்ற அகந்தையை விட்டு பிறர்க்கென வாழ்கிறானோ அவனே உண்மையான அன்புடையவன். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் என்பும் அதாவது எலும்பும் என்ற சொல்லை பயன்படுத்தியது சனாதன தர்மத்தின் தியாக உணர்வை அதாவது தியாகமன்பை நேரடியாக குறிக்கிறது. 1. என்பும் உரியர் பிறர்க்கு. சனாதன வரலாற்றில் விருப்திராசுரனை அழிக்க இந்திரனின் வஜ்ராயுதம் செய்ய தன் முதுகெலும்பையே தானமாக தந்தவர் ததீசி முனிவர். தன் உயிரை கொடுத்த சிபிச் சக்கரவர்த்தி, தன் சதையை அறுத்தழித்த கர்ணன் என பல உதாரணங்கள் உண்டு. எலும்பு கூட பிறர்க்கு என்பது தன் உடலையும் உயிரையும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கும் பரஹிதா தத்துவம் ஆகும். 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். இது அகங்காரம் மற்றும் மமகாரம் அதாவது நான் எனது என்ற செருக்கு. சனாதன தர்மத்தில் இதுவே பந்தம் அல்லது அறியாமை எனப்படுகிறது. தன்னை மட்டுமே நேசிப்பவன் சம்சாரத்தில் உழல்வான், பிறரை நேசிப்பவன் இறைத்தன்மையை அடைவான். 3. ஆத்ம நிவேதனம். தன்னையே பிறர்க்கு அல்லது இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அன்பின் உச்சகட்டமான பக்தி நிலை. வள்ளுவர் இங்கு அன்பை ஒரு சமூக ஒழுக்கமாக மட்டும் பார்க்காமல் அதை பிறர் நலனுக்காக தன்னையே உருக்கிக் கொள்ளும் ஒரு மகா தியாகமாக உயர்த்திக் காட்டுகிறார். இக்குறள் ஒரு ஆன்மா மனித உடலெடுத்து பிறப்பதற்கும் அந்த மனிதன் அன்பு கொள்வதற்கும் இடையில் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை பற்றி பேசுகிறது. திருக்குறள் பாடல் 73. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம். அரிய இந்த ஆன்மாவானது எலும்போடு கூடிய உடம்பை பெற்று பிறந்து இருப்பதானது அது பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்வதற்காகத்தான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 300 ஸ்லோகம் 30. தேகோ அயமிதி சர்வஸ்ய ஹிருதயே பிரதிஷ்டிதக தர்மார்த்தம் ச சமுத்பன்னக சர்வபூத தயார்த்தகம். விளக்கம். இந்த உடல் என்பது இதயம் எனும் இருப்பிடத்தில் இருக்கும் ஆன்மாவிற்காக கிடைத்தது. இந்த உடல் பிறவி எடுத்ததன் நோக்கமே தர்மத்தை நிலைநாட்டுவதும் அனைத்து உயிர்களிடமும் தயை அதாவது அன்பு காட்டுவதும் ஆகும். சனாதன தர்மத்தில் மானுஷ்ய ஜன்மம் என்பது மிகவும் அரிதானது. இது வெறும் இன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டும் வழங்கப்படுவதில்லை. வேதாந்த சூத்திர பின்னணி. ஒரு ஆன்மா பல பிறவிகள் கடந்து மனித உடலை பெறுவது பரோபகாரம் அதாவது பிறர் நலன் மற்றும் ஜீவகாருண்யம் மூலம் முக்தியை அடைவதற்காகவே. எலும்பும் சதையும் கொண்ட இந்த உடலை ஒரு வாகனமாக பயன்படுத்தி அன்பின் வழியாக இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்பதே இதன் சாரம். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் ஆருயிர் மற்றும் என்பு ஆகிய சொற்களை பயன்படுத்தி ஆன்மா மற்றும் உடலின் தத்துவத்தை விளக்குகிறார். 1. ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஆன்மா அதாவது உயிர் என்பது அரூபமானது. அதற்கு தர்மத்தை செய்ய ஒரு கருவி தேவை. அந்த கருவியே இந்த உடல் அதாவது எலும்பு. இந்த தொடர்பு எதற்காக ஏற்பட்டது? அன்போடு இயைந்த வழக்கு அதாவது அன்பை செலுத்தும் வழியில் நடப்பதற்காகவே இந்த தொடர்பு ஏற்பட்டது. 2. அன்பே பிறவியின் நோக்கம். சனாதன தர்மத்தில் பிரேமஸ்வரூபம் என்று இறைவனை அழைப்பார்கள். மனிதன் தன் உடலை பயன்படுத்தி அன்பு செய்ய தவறினால் அவன் இந்த பிறவி எடுத்த நோக்கத்தையே சிதைத்தவன் ஆகிறான். 3. வழக்கு என்ப. வழக்கு என்றால் நெறி அல்லது முறைமை. ஆன்மா உடலெடுப்பதன் முறைமையே அன்பை செயல்படுத்துவதுதான் என்பதை திருக்குறள் அறுதியிட்டு கூறுகிறது. வள்ளுவர் பார்வையில் மனித உடல் என்பது ஒரு வேதியியல் தொகுப்பு மட்டுமல்ல. அது அன்பு என்ற மகா தர்மத்தை செயல்படுத்துவதற்காக ஆன்மாவிற்கு வழங்கப்பட்ட ஒரு தர்மக் கருவி. இக்குறள் அன்பு எவ்வாறு ஒரு மனிதனிடம் அறப்பண்புகளை வளர்த்து இறுதியில் அவனுக்கு புகழை தேடித் தருகிறது என்ற சங்கிலித் தொடர் விளைவை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. விளக்கம். அன்பு என்பது பிற உயிர்கள் மீது விருப்பத்தை அதாவது ஆர்வத்தை உண்டாக்கும்.
அந்த விருப்பமானது உலகிலுள்ள அனைவரிடமும் நட்பு பாராட்டும் அளவற்ற சிறப்பினை, அதாவது நண்பு உண்டாக்கும். மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 162 ஸ்லோகம் 9. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ ச மே பிரியஹ. விளக்கம்: பகவத்கீதையிலும் வரும் இக்கருத்து எவர் ஒருவரிடமும் பகைமை கொள்ளாமல் அனைத்து உயிர்களிடமும் நட்புடன் இருப்பவரே மேலானவர் என்கிறது. இந்த மைத்ரி எனும் பண்பு இதயத்தில் தோன்றும் தூய அன்பினால் மட்டுமே உண்டாகிறது. சனாதன தர்மத்தில் அஹிம்சை என்பது அன்பின் வெளிப்பாடே. பதஞ்சலி யோக சூத்திரம் சாதன பாதத்தில் மைத்ரி கருணா முதிதோபேக்ஷாணாம், அதாவது மற்றவர்களின் சுகத்தில் நட்பும் துக்கத்தில் கருணையும் கொள்வதே ஒரு யோகியின் அடையாளம். வள்ளுவர் கூறும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு என்பது இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாகப் பார்க்கும் வசுதைவ குடும்பகம் நிலையை ஒரு மனிதன் அடைவதை குறிக்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு அன்பின் பரிணாம வளர்ச்சியை, அதாவது எவல்யூஷன் ஆஃப் லவ்-ஐ வரிசைப்படுத்துகிறார். 1. அன்பு ஈனும் ஆர்வம். முதலில் இதயம் கனிந்து அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு மற்றவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவவும் ஒரு விருப்பத்தை, அதாவது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. 2. அது ஈனும் நண்பு. அந்த ஆர்வம் பெருகும்போது அங்கு பகைமைக்கு இடமிருப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் நண்பர்களையே காணும் விஸ்வ பிரேமை, அதாவது யுனிவர்சல் லவ் உருவாகிறது. 3. நாடா சிறப்பு. இது ஒருவன் தேடிச் செல்லாமலேயே அவனை தேடி வரும் புகழை குறிக்கும். சனாதன தர்மத்தில் அஜாத சத்ரு, அதாவது பகைவரே இல்லாதவர் என்று தர்மபுத்திரரை அழைப்பார்கள். அனைவரிடமும் அன்பு செலுத்துபவனுக்கு இவ்வுலகமே நட்பாகிவிடம் என்ற பேருண்மையை வள்ளுவர் இங்கு பதிவு செய்கிறார். வள்ளுவர் பார்வையில் அன்பு என்பது ஒரு தனிமனித பண்பு மட்டுமல்ல, அது உலகளாவிய சகோதரத்துவத்தை உருவாக்கும் ஒரு மாபெரும் சக்தி. இக்குறள் அன்புக்கும் அறத்திற்கும் தர்மம் உள்ள பிரிக்க முடியாத பிணைப்பை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம்: இவ்வுலகில் பிறர் போற்றும்படி இன்பமாக வாழ்ந்தவர்கள் அடைந்த அந்த சிறப்பானது அவர்கள் அன்போடு பொருந்தி வாழ்ந்த அறநெறியின் பயனே என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 162 ஸ்லோகம் 12. தர்மம் பவித்ரம் அத்யந்தம் சர்வேஷாமபி சம்மதம் அன்பு மூலம் ஹிதத் சர்வம் தஸ்மாத் அன்பு பரமோ தர்மஹா. விளக்கம்: தர்மம் என்பது மிகவும் தூய்மையானது, அனைவராலும் ஏற்கப்பட்டது. அந்த தர்மம் அனைத்தும் அன்பையே அடிப்படையாக, அன்பு மூலம் கொண்டது. எனவே அன்பே மேலான தர்மம். யார் ஒருவன் அன்புடன் தர்மத்தை செய்கிறானோ அவன் இவ்வுலகில் அழியாத புகழை அடைகிறான். சனாதன தர்மத்தில் அறம் அல்லது தர்மம் என்பது வெறும் சட்டங்கள் அல்ல, அது ஈரமான இதயத்திலிருந்து வரும் செயல். பாகவத புராணத்தின் கருத்து யத் பிரீதிஹி தத் தர்மஹா. எது அன்பினால் செய்யப்படுகிறதோ அதுவே தர்மம். ஒருவன் எத்தனையோ யாகங்களை செய்தாலும் அவனிடம் அன்பு, பிரேமை இல்லையென்றால் அந்த செயல்கள் பயனற்றவை. அன்பினால் செய்யப்படும் சிறிய செயலும் மிகப்பெரிய புண்ணியத்தை தந்து ஒருவனை சிறப்பு, அதாவது முக்தி அல்லது புகழ் அடையச் செய்யும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார். 1. வழக்கு, தர்மா இன் பிராக்டிஸ். சனாதன தர்மத்தில் தர்மம் என்பது ஏட்டில் இருப்பது அல்ல, அது வாழ்க்கையில், அதாவது வழக்கில் கடைபிடிக்கப்பட வேண்டியது. அந்த வாழ்க்கை அன்புடன் கலந்திருக்க வேண்டும். 2. இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் சிலர் செல்வாக்கோடும் புகழோடும் மனநிறைவோடும் வாழ்வதை காண்கிறோம். இது ஏதோ தற்செயலானதல்ல. அவர்கள் முற்பிறவியிலோ அல்லது இப்பிறவியிலோ மற்றவர்களிடம் காட்டிய அன்பின் விளைவாக விளைந்த புண்ணிய பலனாகும். 3. அன்பே அறத்தின் ஆதாரம். அன்பில்லாமல் செய்யப்படும் தானமோ அல்லது கடமையோ எந்திரத்தனமானது. ஆனால் அன்புடன் செய்யப்படும் அறமே ஒருவனை தேவநிலைக்கு, அதாவது சிறப்பு அடையச் செய்கிறது. வள்ளுவர் இங்கு சனாதன தர்மத்தின் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்.
ஒருவன் இன்பமாக வாழ விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது அன்புற்று அமர்தல் மட்டுமே. அதுவே எல்லா சிறப்புகளையும் தானாக கொண்டு வந்து சேர்க்கும். அன்பு என்பது மென்மையானவர்களுக்கு மட்டும் உரியதல்ல. அது வீரத்திற்கும் அறத்திற்கும் அடிப்படை என்பதை இக்குறள் விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 76. அறத்திற்கே அன்புச் சார்பு என்ப, அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. விளக்கம்: அன்பு என்பது அறவழியில் நடப்பவர்களுக்கு புண்ணியம் செய்ய மட்டும்தான் துணையாக இருக்கும் என்று அறிவு இல்லாதவர்கள் கூறுவார்கள். ஆனால் வீரத்திற்கும் மரம் தீமையை அழிப்பதற்கும் கூட அந்த அன்பே அடிப்படையான துணையாக இருக்கிறது. பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 8. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. விளக்கம்: நல்லவர்களை காக்கவும் அறம், தீயவர்களை அழிக்கவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்கிறார் கண்ணன். இங்கு அசுரர்களை அழிப்பது என்பது மரம், வீரம். ஆனால் அந்த அழிவின் பின்னணியில் இருப்பது உலக உயிர்களின் மீதான அன்பு. ஒரு தாய் தன் குழந்தையை காக்க ஒரு கொடிய மிருகத்தை எதிர்த்து போரிடுவது போல மரத்திற்கும் அன்பே ஊற்றாக இருக்கிறது. சனாதன தர்மத்தில் தர்மயுத்தம் என்பது கோபத்தால் செய்யப்படுவதல்ல, அது கருணையினால் செய்யப்படுவது. இராமாயண பின்னணி: ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்தது அவன் மீதுள்ள தனிப்பட்ட வெறுப்பினால் அல்ல, சீதையின் மீதான அன்பும் உலக மக்கள் ராவணனால் படும் துன்பத்தைக் கண்டுகொண்ட கருணையுமே ராமனின் வீரத்திற்கு, மரத்திற்கு காரணமாக இருந்தது. இதைத்தான் வள்ளுவர் மரத்திற்கும் அஃதே துணை என்கிறார். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் அறம் மற்றும் மரம் என்ற இரு துருவங்களையும் அன்பின் கீழ் கொண்டு வருகிறார். 1. அறத்திற்கு அன்பு சார்பு. தானம், தர்மம், சேவை போன்றவை அன்பின் வெளிப்பாடு என்பது யாவரும் அறிந்தது. 2. மரத்திற்கும் அஃதே துணை. மரம் என்பது இங்கு வீரம் அல்லது தீமையை ஒடுக்கும் வலிமை. சனாதன தர்மத்தில் ஒரு க்ஷத்ரியன் போர் புரிவது தர்மத்தை காக்கவே. தன் தேசத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஒருவனுக்கு அன்பு இல்லை என்றால் அவனால் உண்மையான வீரத்தை காட்ட முடியாது. இதைத்தான் வள்ளுவர் மரத்திற்கும் அஃதே துணை என்கிறார். வள்ளுவர் பார்வையில் கருணை என்பது கைகளை கூப்பி நிற்பது மட்டுமல்ல, அநீதியைக் கண்டு பொங்கி எழுந்து அதை அழிப்பதும் அன்பின் ஒரு வடிவமே. இக்குறள் அன்பு இல்லாத ஒருவன் அறவழியில் முன்னேற முடியாது என்பதை ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உவமையின் மூலம் விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 77. என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். விளக்கம்: எலும்பு இல்லாத புழு போன்ற உயிரினங்களை வெயில் எப்படிச் சுட்டெரிக்குமோ அதுபோல அன்பு இல்லாத மனிதனை அறக்கடவுள், அதாவது தர்மம், வருத்தி அழிக்கும். மகாபாரதம் அனுசாசன பருவம் அத்தியாயம் 116 ஸ்லோகம் 21. யஸ்ய நாஸ்தி தயா பூதேஷு அதர்மஹத் தஸ்ய வர்ததே ச ஜீவன்னேவ மிருதக ஞேயः சூரியஸ்தப்தக இவ கிருமிஹி. விளக்கம்: எந்த ஒரு மனிதனிடம் உயிர்களிடத்தில் கருணை, அதாவது தயா இல்லையோ அவனிடம் அதர்மமே வளரும். அத்தகையவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனுக்குச் சமம். கொதிக்கும் சூரிய வெப்பத்தால் சுட்டெரிக்கப்படும் புழுவைப் போல, அதாவது கிருமியைப் போல அவன் தன் செயல்களாலேயே அழிவை அடைவான். சனாதன தர்மத்தில் தர்ம தேவதை அல்லது யமதர்மன் என்பவர் நீதியை நிலைநாட்டுபவர். கருட புராணத்தின் பின்னணி: ஒருவன் செய்யும் தான தர்மங்கள் அவனது ஆன்மாவிற்கு நிழல் தரும் மரங்களைப் போன்றவை. அன்பு இல்லாதவன் எந்த அறத்தையும் செய்யாததால் அவன் இறப்பிற்குப் பின் பைதரணி போன்ற நரகபாதைகளில் கடும் வெப்பத்தால் வாட்டப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. வள்ளுவர் கூறும் வெயில் போல காயும் என்பது இந்த தர்மத்தின் தண்டனையையே குறிக்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் ஒரு நுட்பமான அறிவியல் மற்றும் ஆன்மீக உவமையை வைத்துள்ளார். என்பு இலது இன்வெர்டிபிரேட்ஸ். எலும்பில்லாத புழுக்களுக்கு வெயிலை தாங்கும் வலிமை கிடையாது.
அதேபோல் அன்பு என்ற ஆன்மீக பலம் எலும்பு போன்ற உறுதி இல்லாதவனுக்கு சோதனைகளை தாங்கும் சக்தி இருக்காது. அறம் காயும். தர்மம் என்பது பொதுவாக காக்கும் என்று சொல்லப்படும். ஆனால் அன்பு இல்லாதவர்க்கு அதே தர்மம் தண்டனை தரும் சக்தியாக யமனாக மாறும். சனாதன தர்மத்தில் இறைவன் அன்புடையவர்களுக்கு தாயாகவும் அன்பற்றவர்களுக்கு காலனாகவும் தோன்றுவார் என்பது கொள்கை. இயற்கை நீதி. சூரியன் எப்படி தகுதியுள்ள செடிகளுக்கு ஒளியையும் தகுதியற்ற புழுக்களுக்கு அழிவையும் தருகிறதோ அதேபோல் அறம் என்பது அன்புடையோரை வளர்க்கும், அன்பற்றோரை அழிக்கும். வள்ளுவர் பார்வையில் அன்பு என்பது மனித ஆன்மாவிற்கு உறுதி தரும் எலும்பு போன்றது. அது இல்லையெனில் அவன் தர்மத்தின் அக்னிப்பிழம்பில் கருகிப் போவான் என்பது எச்சரிக்கை. இக்குறள் ஒரு மனிதனின் அகத்தில் அன்பு இல்லையென்றால் அவன் புறத்தில் செய்யும் எந்த காரியமும் வைத்துள்ள எந்த வசதிகளும் பயன் தராது என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 78. அன்பு அகத்து இல்லார் உயிர் வாழ்க்கை வன் பால்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. விளக்கம்: உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்களுடைய குடும்ப வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் காய்ந்து போன மரம் மீண்டும் தளிர்ப்பதைப் போன்றது. பாலைவனத்தில் காய்ந்த மரம் ஒருபோதும் தளிர்க்காது. அதுபோல அன்பில்லாதவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ முன்னேற்றமோ ஏற்படாது. மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 160 ஸ்லோகம் 18. யஸ்ய நாஸ்தி ஹிருதயே பாவம் சர்வம் தஸ்ய விருதா பவேத் யதா மத்யே சுஷ்க காஷ்டம் தக்தம் அக்னிநிவ நிர்தனம். விளக்கம்: யாருடைய இதயத்தில் அன்பும் ஈரமும் இல்லையோ அவனுடைய எல்லா செயல்களும் வீணானவை. நெருப்பினால் எரிக்கப்பட்ட காய்ந்த கட்டை, அதாவது சுஷ்க காஷ்டம், எப்படி தளிர்க்க முடியாதோ அதேபோல் அன்பில்லாதவனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ முன்னேற்றமோ ஏற்படாது. சனாதன தர்மத்தில் அகத்தூய்மை மற்றும் ஹிருதய தயா, இதயக் கருணை மிக முக்கியமானது. யோக வாசிஷ்டத்தின் பின்னணி. மனம் என்ற நிலம் ஈரமாக அன்பாக இருந்தால் மட்டுமே அதில் தர்மம் என்ற விதை முளைக்கும். வறண்ட நிலத்தில் வன்பால் எதை விதைத்தாலும் அது வளராது. ஒருவன் பெரும் செல்வந்தனாக இருக்கலாம், ஆனால் அவனிடம் அன்பு இல்லையென்றால் அவன் ஒரு வறண்ட மரத்திற்கு, வற்றல் மரம் சமம். அத்தகைய மரத்தினால் யாருக்கும் நிழலோ கனியோ கிடைக்காது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் வன்பால், பாலை நிலம் மற்றும் வற்றல் மரம் ஆகிய உவமைகளை கையாண்டுள்ளார். 1. உயிர் வாழ்க்கை. இங்கு வாழ்க்கை என்பது இல்லறத்தை குறிக்கும். சனாதன தர்மத்தின்படி இல்லறம் என்பது பிறருக்கு பயன் தர வேண்டிய ஒரு சோலை. ஆனால் அன்பு இல்லாதபோது அது பாலைவனமாக மாறிவிடுகிறது. 2. வற்றல் மரம் தளிர்ந்தற்று. காய்ந்து போன மரத்தின் வேர்களில் ஈரம் இல்லையென்றால் மேலே எவ்வளவு மழை பெய்தாலும் அது தளிர்க்காது. அதுபோல ஒருவன் புறத்தில் எத்தனையோ சடங்குகளை செய்தாலும் அவனது அகத்தில் அன்பு என்ற ஈரம் இல்லையென்றால் அவனது வாழ்வு ஆன்மீக ரீதியாக தளிர்க்காது, முக்தி அடையாது. 3. அகமும் புறமும். சனாதன தர்மம் புறத் தூய்மையை விட அகத்தூய்மையையே அதிகம் வலியுறுத்துகிறது. அன்பே சிவம் என்ற தத்துவத்தின்படி அன்பு இல்லாத இடத்தில் இறைவன், உயிர் அல்லது தளிர் இருப்பதில்லை. வள்ளுவர் பார்வையில் அன்பு என்பது ஒரு மனிதனை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஆன்மீக நீர். அது இல்லையெனில் அவன் வெறும் உலர்ந்த மரக்கட்டைக்கு சமானவனே. இக்குறள் ஒரு மனிதனுக்கு புறத்தே இருக்கும் உடல் உறுப்புகளை விட அகத்தே இருக்கும் அன்பு என்ற உறுப்பே மிக முக்கியமானது என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 79. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. விளக்கம்: மனத்தினுள் அன்பு என்ற அக உறுப்பு இல்லாதவர்களுக்கு உடம்பின் புறத்தே உள்ள கண், காது, வாய், கை, கால் போன்ற உறுப்புகளெல்லாம் இருந்தும் என்ன பயன்? அவை எத்தகைய நன்மையையும் செய்யாது. மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 160 ஸ்லோகம் 34. யஸ்ய நாஸ்தி தயா சர்வம் விருத்தா தஸ்யேந்திரிய கிரியா சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச வாக் சைவ
பவாத்யப்யபலானிஹி. விளக்கம்: எவனிடம் கருணை இல்லையோ அவனுடைய இந்திரியங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் வீணானவை. அவனது கண்கள், காதுகள் மற்றும் வாக்கு ஆகியவை இருந்தும் பலனற்றவையே. அபலானி. ஏனெனில் உள்ளத்தில் ஈரமில்லையென்றால் புலன்கள் தர்மத்தை நோக்கிய நற்செயல்களில் ஈடுபடாது. சனாதன தர்மத்தில் அந்தக்கரண சுத்தி, உள் உறுப்பு தூய்மை மிக முக்கியமானது. கடோபனிஷத் மற்றும் பகவத்கீதையின் பின்னணி, உடல் என்பது ஒரு தேர் என்றால் புலன்கள் அதாவது புற உறுப்புகள் குதிரைகள். மனம் அதாவது அக உறுப்பு அந்த குதிரைகளை வழிநடத்தும் கடிவாளம். கடிவாளமாகிய மனத்தில் அன்பு இல்லையென்றால் குதிரைகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அந்த தேர் சரியான இலக்கை, தர்மத்தை அடையாது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் அகத்துறுப்பு மற்றும் புறத்துறுப்பு என்ற பிரிவினையை சனாதன தத்துவத்தின் அடிப்படையில் கையாளுகிறார். 1. அகத்துறுப்பு அன்பு. சனாதன தர்மம் மனிதனை 5 கோசங்களாக, அதாவது அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய என பிரிக்கிறது. இதில் மனோமய கோசம் எனப்படும் மனதின் சாரமாக அன்பு இருக்க வேண்டும். அதுவே உடலை இயக்கும் உண்மையான உறுப்பு. 2. புற உறுப்புகள் எல்லாம் எவன் செய்யும்? ஒருவனுக்கு கண்கள் இருக்கலாம், ஆனால் அவனிடம் அன்பு இல்லையென்றால் பிறர் துன்பத்தைக் கண்டு அவன் கண்கள் உருகாது. அவனுக்கு கைகள் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லையென்றால் அந்த கைகள் பிறருக்கு உதவாது. எனவே அன்பு இல்லாதபோது புற உறுப்புகள் வெறும் சதைக்கோளங்களாகவே கருதப்படும். யாக்கை. வள்ளுவர் உடல் என்று சொல்லாமல் யாக்கை, அதாவது கட்டப்பட்டது என்கிறார். அன்பு இல்லாத உடல் என்பது ஆன்மா இல்லாத வெறும் எலும்புக்கூடு போன்றது என்பதே இதன் உட்பொருள். வள்ளுவர் பார்வையில் அன்பு என்பது மனிதனின் இயக்க சக்தி. அந்த அக உறுப்பு சரியாக இருந்தால் மட்டுமே புற உறுப்புகளுக்கு பெருமை சேரும். இக்குறள் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கிறானா அல்லது அவன் வெறும் பிணமா என்பதை தீர்மானிக்கும் காரணி அன்பு மட்டுமே என்பதை மிக தீவிரமாக எச்சரிக்கிறது. திருக்குறள். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. விளக்கம்: அன்பு உள்ளத்தின் வழியாக இயங்குவதே உயிருள்ள உடலாகும். அந்த அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தி வைத்திருக்கும் வெற்றுடம்பே, பிணமே அன்றி வேறில்லை. மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 313 ஸ்லோகம் 98. யக்ஷ பிரஸ்னம். மிருத்தக தரித்ரக புருஷோ மிருத்தம் ராஷ்டிரம் அராஜகம் மிருத்தமஸ்ரதயா தத்தம் மிருத்தக யக்ஞக அதக்ஷிணக. விளக்கம்: யக்ஷ பிரஸ்னத்தில் தர்மபுத்திரர் கூறுகிறார், யார் ஒருவன் கருணை இல்லாமலும் பிறருக்கு பங்கிட்டுக் கொடுக்காமலும் வாழ்கிறானோ அவன் சுவாசித்தாலும் அவன் இறந்தவனுக்குச் சமம். சனாதன தர்மத்தின்படி பிராணன் என்பது வெறும் மூச்சுக்காற்றல்ல, அது இதயத்தில் இருக்கும் அன்பின் வெளிப்பாடே. சனாதன தர்மத்தில் ஜீவன் மற்றும் சவம், பிணம் என்பதற்கு இடையே உள்ள வேறுபாடு அன்பு மற்றும் தர்மமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்து, தத்வவர்ஜிதக தேகோயம் சவக இத்யதி தீயத்தே, அதாவது தர்மமும் அன்பும் இல்லாத உடல் சவத்திற்குச் சமம். ஒரு பிணத்திற்கும் அன்பு இல்லாத மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிணத்திற்கு உணர்ச்சி இல்லை, அன்பு இல்லாதவனுக்கு இரக்கமில்லை. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் உயிர்நிலை மற்றும் என்புதோல் போர்த்த உடம்பு என்ற சொற்களைக் கொண்டு வாழ்வின் இரகசியத்தை பேசுகிறார். 1. அன்பின் வழியது உயிர்நிலை. சனாதன தத்துவப்படி ஆத்மா என்பது ஆனந்தமயம் மற்றும் பிரேமமயம். எனவே எந்த உடலில் அன்பு சுரக்கிறதோ அங்குதான் ஆத்மாவின் பிரகாசம், அதாவது உயிர்நிலை இருக்கிறது. அன்பு இல்லாத உடலில் ஆத்மா இருந்தாலும் அது மறைக்கப்பட்ட ஜோதியைப் போன்றது. 2. என்புதோல் போர்த்த உடம்பு. தோலால் போர்த்தப்பட்ட எலும்புக்கூடு என்பது பிணத்தை குறிக்கும் சொல். ஒரு மனிதன் நடமாடிக்கொண்டு இருக்கலாம், பேசலாம், உண்ணலாம். ஆனால் அவன் இதயத்தில் ஈரமில்லையென்றால் அவனை ஒரு நடைப்பிணம் என்றே வள்ளுவர் சாடுகிறார். 3. அன்பே பிராணன். யோக சாஸ்திரத்தில் இதயம் அநாகத சக்கரம். அது அன்பின் இருப்பிடம். அது மலராதவரை ஒருவன் ஆன்மீக ரீதியாக உயிருடன் இருப்பதாக கருதப்பட மாட்டான்.
வள்ளுவர் இந்த அதிகாரத்தை ஒரு மாபெரும் தீர்ப்புடன் முடிக்கிறார். நீ உயிருடன் இருக்க விரும்பினால் அன்பு செய், இல்லையென்றால் நீ வெறும் தோல் போர்த்தீர் எலும்புக்கூடுதான். இதன் மூலம் அன்புடைமை அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் அன்புடைமை அதிகாரம் சனாதன தர்மத்தின் உயிர்நாடியான பிரேமை, லவ் மற்றும் தயா, கம்பேஷன் ஆகியவற்றை வாழ்வியலின் ஆதாரமாக முன்வைக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல வள்ளுவர் அறத்துப்பாலின் தொடக்கத்திலேயே 8வது அதிகாரமாக இதை வைத்திருப்பது அன்பு இல்லையென்றால் மற்ற எந்த அறங்களும் தர்மங்களும் வெறும் சடங்குகளாகிவிடும் என்பதால்தான். இதோ அன்புடைமை அதிகாரத்தின் சனாதன பின்னணி குறித்த ஒட்டுமொத்த பார்வை. அன்புடைமை சனாதன தர்மத்தின் ஆன்மீக அஸ்திவாரம். சனாதன தர்மத்தில் அன்பே சிவம் என்பார்கள். அதாவது பிரபஞ்சத்தை இயக்கும் பரம்பொருளின் ஒரு வடிவம்தான் அன்பு. வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் அன்பை ஒரு தனிமனித பண்பாக மட்டும் பார்க்காமல் அது உலகத்தை இயக்கும் ஒரு விஸ்வ தர்மமாக காட்டுகிறார். 1. அன்பே உயிர். பிராணா அண்ட் பிரேமா. சனாதன தர்மத்தின்படி உடல் என்பது ஜடப்பொருள், அதற்கு உயிர் கொடுப்பது ஆத்மா. அந்த ஆத்மாவின் இயல்பே அன்புதான். இதைத்தான் வள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை குறள் 80 என்கிறார். அன்பு இல்லாத இதயம் சடலத்திற்கு சமம். யோக சாஸ்திரத்தில் இதயத்திலுள்ள அநாகத சக்கரம் அன்பின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. அது மலராத மனிதன் சுவாசித்தாலும் ஆன்மீக ரீதியாக தோல் போர்த்திய உடம்புதான். 2. தியாகத்தின் ஊற்றுக்கண். அன்பு என்பது வெறும் உணர்ச்சியல்ல, அது தியாகத்தின் வடிவம். சனாதன தர்மத்தில் ததீசி முனிவர் உலக நலனுக்காக தன் முதுகெலும்பியே கொடுத்தார். இதைத்தான் வள்ளுவர் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குறிப்பிடுகிறார். தான் என்ற அகந்தை அழியும் இடத்தில் அன்பு பிறக்கிறது. தன் உடலையும் உயிரையும் மற்றவருக்காக அர்ப்பணிப்பதே அன்பின் உச்சகட்டமான ஆத்ம நிவேதனம். 3. தர்மத்தின் இரட்டை முகம். அறம் மற்றும் மரம். அன்பு என்பது எப்போதும் மென்மையாக மட்டுமே இருக்கும் என்பது தவறான புரிதல். சனாதன தர்மம் அநீதியை எதிர்த்து போரிடுவதையும் மரம் என்பதையும் ஒரு தர்மமாகவே கருதுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை காக்க புலியுடன் சண்டையிடுவது மரம், வீரம். ஆனால் அதன் அடிப்படை அன்பு. ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்ததும் கண்ணன் போர்க்களத்தில் நின்றதும் உலக உயிர்கள் மீதான அன்பினால்தான். இதையே வள்ளுவர் மரத்திற்கும் அஃதே துணை என்று முழங்குகிறார். 4. கர்ம வினையும் புண்ணிய பயனும். இவ்வுலகில் சிலர் மற்றவர்களால் மதிக்கப்பட்டு இன்பமாக வாழ்வதற்கு அவர்கள் முற்பிறவிகளில் காட்டிய அன்பே காரணம். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்பது கர்மவினை தத்துவத்தின் வெளிப்பாடு. அன்பினால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் புண்ணியமாக மாறி மறுபிறவிகளிலும் ஒருவனை துன்பம் அணுகாமல் காக்கும். 7 பிறப்பும் தீயவை தீண்டா. 5. வசுதைவ குடும்பகம். எவ்ரிதிங் இஸ் அ ஃபேமிலி. அன்பு என்பது முதலில் குடும்பத்தில் தொடங்கி பிறகு ஆர்வம் விருப்பம் வழியாக விரிந்து இறுதியில் உலகையே நண்பனாக மாற்றும். குறள் 74. இது சனாதன தர்மத்தின் வசுதெய்வ குடும்பகம் என்ற உயர்ந்த தத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை காண்பவனே சர்வபூத ஹிதேரதா உண்மையான அன்புடையவன். முடிவுரை. ஏன் இந்த அதிகார வரிசை? வள்ளுவர் கடவுள் வாழ்த்து, மழை, நீத்தார் பெருமை என்று பிரபஞ்ச சக்திகளை பாடிவிட்டு இல்லறத்தை பற்றி பேசும்போது இல்வாழ்க்கை, துணை நலம், மக்கட்பேறு ஆகியவற்றிற்கு அடுத்து அன்புடைமையை வைத்துள்ளார். இதன் மூலம் அவர் சொல்லும் செய்தி, உனக்கு நல்ல மனைவி இருக்கலாம், நல்ல பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் உன் இதயத்தில் அன்பு இல்லை என்றால் அந்த இல்லறம் ஒரு பாலைவனத்தில் காய்ந்து போன மரம் போன்றது. குறள் 78. அது தளிர் விடாது, அதாவது முக்தி தராது. இப்படி இல்லறத்தை ஒரு யோக பயிற்சியாக மாற்றுவதற்கு தேவையான ஈரத்தை, அன்பை வள்ளுவர் சனாதன தர்மத்தின் வழியில் நின்று வழங்கியுள்ளார். AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 97 89 37 41 09.